மாண்புமிகு மக்கள் குரல் உறவுகளுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என்றும் அன்புடன் உங்களின் அன்பு சகோதரர் சஞ்சயின் சிறுகதையோடு தொடர்வோம் இந்த நிகழ்ச்சியை. நன்மையும் தீமையும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லாங்க இருக்கேன். ஒருத்தர் நமக்கு நல்லது செய்கிறாருன்னு வச்சுக்கிங்க, அதை நாம் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல. ஆனால் அவர் நமக்கு ஒரு கெடுதல் பண்ணுறாருன்னு வச்சுங்க, அதை அவ்வளோ சுலபமாக நம்ம மறந்துவிடத்தும் மாட்டோம். என்றைக்கும் பழி வாங்கணுங்கன்னு காத்துக்கிட்டு கிடப்போம். சுவாமி சித்தானந்தர் ஒரு கதை சொல்லி இதை விளக்கி வைக்கிறார். என்ன தெரியுங்களா? ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் இருந்தான். விவசாயம்தான் அவன் தொழில். அவனுக்கு ஒரு பிள்ளை, ஒரே பிள்ளைங்கிறதுல ரொம்ப பிரியும் பாசம் வச்சுருந்தார். ஒரு நாள் அந்த பிள்ளைய பாம்பு கடிச்சு விட்டுது. அவனும் இறந்து போயிட்டான். மகனை இழந்துட்டோமே அப்படின்னு தெரிஞ்சும் அவனுக்கு பயங்கர கோபம் அந்த பாம்பு பேரில். உடனே ஒரு கோடாரியை கையில் எடுத்துக்கிட்டான். அந்த பாம்பை தேடி பிடிச்சி அது மேலே ஓங்கி ஒரு போடு போட்டான். அவ்வளோதான், அந்த பாம்புட வால் துண்டாகி போச்சு. வால் மட்டும்தான் துண்டாகி கிடக்க தவிர பாம்பு ஓடி பிடிச்சி. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. என்ன தெரியுங்களா? அடிப்பட்ட பாம்பு நம்மளை எப்படியாவது பழி வாங்கிடுமோ அப்படிங்கிற பயம். கொஞ்ச நாள் ஆச்சு இப்படி பயந்துக்கிட்டே இருந்தான். எத்தனை நாளில் தான் இருக்கிறது? முடியல. அந்த பாம்போட பேசி சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். உடனே ஒரு கோப்பையில் பாலை எடுத்துக்கிட்டு போனான். பாம்பு இருக்க புத்துக்கு போய் பக்கத்தில் வச்சான். பாம்பு வெளியே வந்தது. இவன் விவரத்தை சொன்னான். அப்போ அந்த பாம்பு சொல்லித்தான், இதை பாரு, இனிமேல் நம் நண்பர்களாக ஆகிறது முடியாத காரியம். நான் உன்னை பார்க்குற போதெல்லாம், உன்னை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு என்னுடைய வாள் அறுபட்ட ஞாபகம்தான் வரும். அதுபோல் நீ என்னை பற்றி நினைக்கிற போதெல்லாம் நீ இறந்து போன உன்னுடைய மகன் நினைப்பு தான் வரும் அப்படின்னுச்சான். ஒருவர் நமக்கு செய்கிற தீங்கு நம் மனசுலேயே ஆழமாக பதிஞ்சிடும். பழி வாங்குகிற சுபாவமும் தலை தூக்கி நிற்கிது. இப்படி சொல்லிவிட்டு அந்த பாம்பு புற்றுக்குள்ளே போயிட்டு தான். பொதுவாக உலக இயல்பு இது தான். மற்றவங்க நமக்கு செஞ்ச நல்லதை எல்லாம் மறந்துடுவோம். ஆனால் அவங்க செய்த தீமையை நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லை, பழி வாங்குகிற தருணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். இதனால் என்ன ஆகுது? மனசில் அமைதி இல்லை, எப்பவும் பயந்து வாழ்கிறோம். அதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் வேணுங்க நினைக்கிறவங்க அடுத்தவங்க செய்த தீமைகளை மறந்துவிடணும். நன்மைகளை மறந்துடக்கூடாது, எப்பவும் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். நம்மள சில பேர் பழி வாங்குகிற விதமே தனியாக இருக்கும். எப்படி தெரியுங்களா? ஒருத்தன் இருந்தான், இன்னொருத்தனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்த ஒருத்தர், ஏன்டா அவனை போட்டு அடிக்கிற அப்படின்னார். இவனை நான் பழி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னார். எதுக்கு பழி வாங்குற அப்படின்னு கேட்டார். இவன் என் முகத்தை பார்த்து தேவாங்கன்னு திட்டிப்புட்டான் சார் அப்படின்னான். எப்போ திட்டினான்னு நான் கேட்டேன். உடனே 6 மாதத்துக்கு முந்தினார். அதுக்கு ஏன் இப்போ அடிக்கிறேன்னு கேட்டார். சார், இன்றைக்கி தான் சார் நான் தேவாங்கே நேரில் பார்த்தேன் அப்படிங்கிறான். அன்பான உறவுகளே, எப்போதும் புன்னகையோடு இருங்கள், புத்துணர்ச்சியோடு இருங்கள், முகமலர்ச்சியோடு இருங்கள், அகமகிழ்ச்சியோடு இருங்கள். அப்படி இருந்தால் ஆயுள் கூடும், அழகும் கூடும்.